வணக்கம் guys. ஸோ இன்றைக்கி பார்ப்போம் எப்படி ட்ரேட் பண்ண போகிறோன்னு. ஸோ இங்கே வந்து ஒரு 5 minute கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணால் லைக் நல்ல மொமெண்டம் இருந்திருக்கும். பட் நான் இது மிஸ் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இங்கே வந்து 268 நான் பை பண்ணியிருந்தேன்னா ஸோ அரவுண்டு மோர் தென் 40 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கும். பட் கொஞ்சம் லேட்டாக நான் பை பண்ணுறேன். இங்கே வந்து 300 லைக் ஒன்று ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, லைக் 82,300. ஸோ இங்கே வந்து ஒரு 120 குவான்டிட்டிஸ் நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எனக்கு லைக் ஒரு புல்லிஷ் சைன் எனக்கு காமிக்குது. புல்லிஷ் லைக் ஒரு ஆரோ இண்டிகேட் ஆகுது. ஸோ லைக் அப்கமிங் வீடியோஸில் நான் அந்த இண்டிகேட்டர் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நான் லைக் இப்போ 200-300 rupees நம்ம லாஸில் இருக்கோம். 36 rupees இப்போ 24 rupees 120 rupees. ஓகே காய்ஸ், இங்கே வந்து ஒரு ஸ்பைக் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு சின்னதாக ஸ்பைக் வரும்னு நினைக்கிறேங்க. நான் ரொம்ப பாயிண்ட்ஸ் இங்கே எதிர்பார்க்கல. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் நான் மிஸ் ஆயிடுச்சிங்க. இங்கே 5 minute பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா தட்ஸ் இட் கைட், டன் ஃபார் டே. பட் இங்கே வந்து நான் கொஞ்சம் ஹையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பார்ப்போம் கைஸ் இது எப்படி போகுதுன்னு. ஓகே, நல்லா ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ கீழே வந்து நல்லா ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் ஆட் ஆன் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் கால் ஆவரேஜிங். ஓகே, 200 rupees இங்கே காமிக்குது. நான் ஒரு சும்மா லைக் ஒரு 238 நான் இங்கே வச்சுருக்கேன். பிகாஸ் இது அவ்வளோவா மூமெண்டம் ஆகலை. பட் எனக்கு இது வந்து 82,200 வரைக்கும் போகும்னு நான் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, நல்லா ஓகே, சூப்பர் கைஸ், சூப்பர் மூமெண்டம். ஓகே, மூமெண்டமில் அப்படியே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இப்போதைக்கு லைக் 1,700 rupees நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். 1,765 rupees நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ நீங்கள் லைக் 5 minutes பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ 5 minute கேண்டில் நீங்கள் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ லைக் ப்ரீமியமில் நீங்கள் 267 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் இட் வில் பி, பார்ப்போம் கைஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு. ஸோ 70 ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்ஸ் கைஸ். ஸோ 10 to 15 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு, ஸோ வி ஹாவ் பீன் காட் லைக் 70 பாயிண்ட்ஸ். பட் நான் மிஸ் ஆயிடுச்சு கைஸ் இங்கே. ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சுனால எனக்கு பண்ண முடியல. பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கைஸ். இது வந்து சரியான ஸ்ட்ராட்டஜி, சூப்பரான அக்யூரசி ஸ்ட்ராட்டஜி. இது வந்து 90% அக்யூரசி ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோ பாருங்கள். 5 minutes பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பாருங்கள் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க கைஸ் உங்கள் டெய்லி ட்ரேடிங் ஸ்டைலில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போம் கைஸ் எங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்னு. ஸோ இந்த கால் சைடு வந்து கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா நான் திருப்பி இன்னொரு வாட்டி நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ குயிக்காக என்ன எனக்கு தோணுதுன்னா, இப்போ வந்து கால் சைடு வந்து கீழே வரும். ஸோ அதில் லைக் புட் சைடு வந்து கொஞ்சமாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. புட் சைட் ப்ரீமியம் வந்து கொஞ்சமாக மேலே போகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது கைஸ். பட் இது வந்து கால் சைட் ப்ரீமியம் வந்து கீழே வரணும். இந்த இஎம்ஐ இருக்குது. ஸோ அந்த இஎம்ஐ வந்து டச் பண்ணுறதுக்கு வந்துச்சுன்னா, ஸோ புட் சைடு வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்லி இது வந்து லைக் மேலே போகும். ஸோ வந்து எனக்கு என்னென்னா லைக் புட் சைடில் லைக் 3 ரெட் கேண்டல்ஸ் வந்துருக்கு. கண்டிப்பாக ஒரு க்ரீன் கேண்டில் இங்கே வரணும். ஸோ பார்ப்போம் கைஸ் இப்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் வாட்ச் பண்ணுவோம் மார்க்கெட். ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி லைக் 3 ரெட் கேண்டில்ஸ், இங்கே சின்னதாக ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஓஐ பார்த்தீங்கன்னா லைக் ஓகே, ஸோ இங்கே சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஸோ ஒரு சின்னதாக குவான்டிட்டிஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணால் லைக் ஒரு மூமெண்டம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அரவுண்ட் 100
குவான்டிட்டிஸ் இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும். ஓகே கைஸ், நான் பர்ச்சேஸ் பண்ணிட்ட 100 குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ கால் சைடு வந்து கீழே வருது. அண்ட் புட் சைட் வால்யூம் வந்து நல்லா காமிக்குது இப்போ இங்கே. இப்போ ஓவரால் லைக் 1400, 1600, ஓகே 2000, 2500. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், 1000 கிட்ட வரட்டும். ஓகே கைஸ், எக்ஸிட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ 270 எக்ஸிட் ஆகிருக்கு கரெக்டாக. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் இஸ் லைக் 3400 rupees. ஸோ வித்தின் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் நம்ம இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இவ்வளோ தான் கைஸ். இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் இட், டன் ஃபார் த டே. நீங்கள் ஃபுல்லாக சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேறு ஜாப் இருந்துச்சுன்னா அது பாருங்கள் கைஸ். ஓகே, ஸோ நீங்கள் திருப்பி நீங்கள் ஏதாச்சும் கால் சைட் புட் சைட் நீங்கள் பை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் பி கோயிங் இன்டு லாஸ். ஸோ உங்களுக்கு ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணோன்னே உங்களுக்கு அச்சீவ் ஆயிடுச்சுன்னா தட்ஸ் இட், டன் ஃபார் த டே பண்ணிட்டு யூ டேக் கேர் ஆஃப் த அதர் ஜாப்ஸ். ஓகே, ஸோ லைக் ஓகே கைஸ், நானும் இங்கே அவ்வளோதான் கைஸ், அவ்வளோ டன் ஃபார் த டே. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் share my video. Okay, thank you guys for watching my video.